வணக்கம், வெல்கம் டு கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ். இன்னைக்கு பதிவுல நம்ம கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸோட புது லான்ச் தான் பார்க்க போறோம். இது ஒரு மல்டி பர்பஸ் மிஷினுங்க. எந்த ஒரு விவசாயி வீட்ல ஒரு தென்னை மரம் இருக்காது, தென்னை மரம் குறைவான அளவில் இருக்கும், அவர்னால டிராக்டர் அஃபோர்ட் பண்ண முடியாத நிலைமையில் இருக்கு. அவர் ஆட்டோ மாட்டு பண்ணை எது வச்சிருந்தாலும் இந்த ஒரு மிஷின் இருந்தா போதும், மல்டி பர்பஸா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அவரோட ஆட்டு பண்ணைக்கோ மாட்டு பண்ணைக்கோ தேவையான தீவனத்தை இதே மிஷினால வெட்டிக்க முடியும். சாஃப் கட்டர் என்ன வேலையெல்லாம் பண்ணுதோ அதை இந்த மிஷின் பர்ஃபெக்டா பண்ணும். இது மட்டும் இல்லாம நம்மளோட தோட்ட கழிவுகள், சின்ன சின்ன குச்சிகள், உங்களுக்கு தென்னை மட்டை, வாழை மரம், உங்கள் தோட்டத்தில் என்ன கழிவுகள் எல்லாம் சேருதோ, இல்லை நம்ம வீட்டில் கார்டனில் எல்லா விதமான கழிவுகளையும் இந்த மிஷினில் போட்டு நம்ம ஷ்ரெட் பண்ணிக்க முடியும். இந்த ஷ்ரெட்டரோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் நம்மளோட தோட்டத்து கழிவுகளை ஷ்ரெட் பண்ணி மண்ணுக்கு போடுறப்ப அது உங்களுக்கு உரமாக மாறுது, ஆர்கானிக் உரமாக மாறுது. இதை விட சத்தான உரம் உங்களுக்கு நீங்க வெளியிருந்து வாங்கி போடணும்னு அவசியமே இல்லை. ரீசெண்டா ஒரு 2 years பேக் நம்ம கோவிட் இந்தியாவில் பீக்ல இருந்த டைம்ல இலங்கையில பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த சட்டம் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, இமீடியட்டா ஓவர் நைட்ல பெஸ்டிசைட்ஸ், ஃபர்டிலைசர் எல்லாம் பேன் பண்ணாங்க. ஸோ அப்ப இலங்கையில இருக்க எல்லா விவசாயிகளுக்கும் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது மாதிரி மல்டி சாப்பர் மிஷின்ஸ் இல்ல ஷ்ரெட்டர் மிஷின்ஸை வாங்கி நீங்க உங்க தோட்டத்துல வர கழிவுகளையே நீங்க உரமா பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. விவசாயிகள் இமீடியட்டா அதை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நம்ம கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸோட ஷ்ரெட்டர் மிஷின்ஸை வாங்கி அவங்க அந்த கழிவுகள் எல்லாத்தையுமே உரமா மாத்தி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓவர் 1 or 2 years இனிஷியலா அதை ஆரம்பிச்ச புதுசுல இமீடியட்டா மண்ணுக்கு நீங்க நிறைய ஆர்கானிக்கா ஃபர்டிலைசர் போடாம கெமிக்கல் ஃபர்டிலைசர் போட்டு பழகிறதுனால இமீடியட்டா உங்களுக்கு ரிசல்ட் வந்துட்டு இருந்தது. பட் நீங்க திரும்பி ஆர்கானிக்கா மாறுறப்ப ஒரு 3 to 4 months டைமுக்கு அப்புறம் அந்த ஃபார்மர்ஸ் எல்லாமே நல்ல ரிசல்ட் பார்க்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு தான் அந்த மிஷினோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சது. ஏன்னா ஆர்கானிக்கா நம்ம பண்றப்ப நம்மளோட விளைச்சலும் அதிகமா இருக்கு, நமக்கு நம்ம உற்பத்தி பண்ற பொருள்ல கெமிக்கல்ஸோ ஃபர்டிலைசர் அதனால ஏற்படுற சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாமே நமக்கு குறைவான லெவல்ல தான் இருக்கு. சோ அதுக்காக ஒவ்வொரு சின்ன விவசாயி வீட்லயும் இந்த மிஷின் இருக்கணும் தான் நம்மளோட லட்சியமே. இந்த மிஷின் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மல்டி பர்பஸா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஆள் எங்க வேணா ஈஸியா எடுத்துட்டு போய்க்கலாம். பாத்தீங்கன்னா உங்க மொபைல் டைப் வீல்ஸ் கொடுத்துருக்கோம், நீங்க ஈஸியா வெயிட்டே இல்லாம நீங்க எங்க வேணா எடுத்துட்டு போய்க்க முடியும். சோ நம்ம மாட்டு பண்ணை வச்சிருந்தோம்னா அது பக்கத்துல கொண்டு போய் வச்சு தீவனம் வெட்டி போட்டுக்கலாங்க. நம்மளே ஸ்டார்ட் பண்ணி தீவனம் வெட்டி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மட்டையோ கழிவுகளோ எங்க கிடைக்குதோ அங்க எடுத்துட்டு போய் வச்சு அங்கேயே அரைச்சு அங்கேயே போட்டுட்டு வந்துடலாம். இதுக்கு ஹெல்ப்பரோ ஆளுங்களோ தேவையே கிடையாது. சோ இந்த மிஷின் நான் திரும்பி சொல்ற யாருக்கெல்லாம் அட்வைசபிள் அப்படின்னா, இந்த விவசாய வீட்டுல எல்லாம் டிராக்டர் இல்லையோ, இல்ல ஃபார்முக்கு நடுவுல கரண்ட் வசதி இல்லையோ, அவங்க எல்லாம் இந்த மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம். மொபைல் டைப்ல பண்ணிருக்கோம், பெட்ரோல் இன்ஜின்ல கொடுத்துட்டு இருக்கோம். 7 HP இருக்கு, நம்ம கிட்ட 9 HP இருக்கு. சோ உங்களோட அப்ளிகேஷன் என்னங்கிற சொன்னீங்கன்னா அது தகுந்த மாதிரி மிஷின்ஸ் நாங்க உங்களுக்கு சஜஸ்ட் பண்றோம். இது மட்டும் இல்லாம இதே மிஷின்ல எனக்கு பெட்ரோல் இன்ஜின் வேண்டாம், என்கிட்ட கரண்ட் வசதி இருக்கு அப்படின்னா நம்ம சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் 3 HP சிங்கிள் ஃபேஸ் மோட்டரோ இல்ல 5 HP 3 ஃபேஸ் மோட்டரோ மாட்டியும் நாங்க உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். சோ இந்த உட்சிப்பர் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்க சேல்ஸ் டீம் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு டெஃபினட்டா ஹெல்ப் பண்ணுவாங்க. வாழ்க விவசாயம், வாழ்க பாரதம்.